10th 5வது இயல் மொழிபெயர்ப்பு கல்வி. அதில் உள்ள இம்பார்ட்டண்ட்டான நோட்ஸ் பார்க்கலாம். மொழிபெயர்ப்பு அப்படின்னா என்னென்னா, ஒரு மொழியில் உணர்த்தப்பட்டதை வேறொரு மொழியில் வெளியிடுவது தான் மொழிபெயர்ப்பு அப்படின்னு மனவை முஸ்தஃபா சொல்லியிருக்காரு. அதே மு.கு. ஜகநாதர் என்ன சொல்லியிருக்காருன்னா, ஒரு மொழி வளம் பெறவும் உலகத்துடன் உறவு கொள்ளவும் மொழிபெயர்ப்பு இன்றியமையாததாகும். உலக நாகரிக வளர்ச்சிக்கும் பொருளியல் மேம்பாட்டிற்கும் மொழிபெயர்ப்பு ஒரு காரணம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இப்போ மொழிபெயர்த்தல் அப்படிங்கிற தொடரை தொல்காப்பியர் மரபியலில் சொல்லியிருக்காரு. அதே மாதிரி மகாபாரதம் தமிழ் படுத்தும் மதுராபுரி சங்கம் வைத்து அப்படின்னு சின்னமனூர் செப்பேட்டில் குறிப்பு இருக்கா. இதிலேருந்து சங்க காலத்திலேயே தமிழில் மொழிபெயர்ப்பு மேற்கொள்ளப்பட்டதை புலப்படுத்துகிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வடமொழியில் வழங்கி வந்த இராமாயணம் மகாபாரதம் தொன்ம செய்திகள் சங்க இலக்கியங்கள் பரவலாக இடம்பெற்றிருக்கான். இதுவும் பிற மொழி கருத்துக்களை கதைகளை தமிழ்படுத்தியதையும் புலப்படுத்துகிறதாம். பெருங்கதை, சீவக சிந்தாமணி, கம்பராமாயணம், வில்லி பாரதம் இந்த எல்லா காப்பியங்களுமே வடமொழி கதைகளை தழுவி படைக்கப்பட்டது தான். முயற்சிகள் சாகித்ய அகாதமி, தேசிய புத்தக நிறுவனம், தென்னிந்திய புத்தக நிறுவனம் இது மூலமாக மொழிபெயர்ப்பு செய்யப்பட்டிருக்காங்க. எக்ஸிபிஷன் அப்படின்னா காட்சி, பொருட்காட்சி. ஈஸ்ட் இந்தியன் ரயில்வேஸ் அப்படின்னா இருப்பு பாதை. ரிவோல்யூஷன்னா புரட்சி. ஸ்ட்ரைக்னா தொழில் நிறுத்தி இருத்தல், தொழில் நிறுத்தம், வேலை நிறுத்தம். அதே மாதிரி ரவீந்திரநாத் தாகூர் வங்க மொழியில் எழுதிய கவிதை தொகுப்பான கீதாஞ்சலியை ஆங்கிலத்தில் அவரே மொழிபெயர்த்த பிறகு தான் அவருக்கு நோபல் பிரைஸ் கிடச்சிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு நாடு எவ்வளவு மின்னாற்றலை பயன்படுத்துகிறது என்பதை கொண்டு அதன் தொழில் வளர்ச்சியை மதிப்பிடுவார்களாம். அதுபோல தான் ஒரு நாட்டின் மொழிபெயர்ப்பு நூல்களின் எண்ணிக்கையை கொண்டு அந்த நாட்டோட பண்பாட்டையும் அறிவையும் மதிப்பிடுவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. மொழிபெயர்ப்பு எங்கோ தொலைதூரத்தில் வாழும் மனிதர்கள் தங்களின் மொழியில் சொன்னவற்றை எழுதியவற்றை இன்னொரு மொழியில் தமக்கு தெரிந்த மொழியில் மொழிபெயர்த்து அறிந்து கொள்கிறார்கள். இதுதான் மொழிபெயர்ப்பு. எப்பொழுது உலகத்தில் 4-5 மொழிகள் உருவாகினவோ அப்பொழுதே மொழிபெயர்ப்பும் வந்துவிட்டது. கருத்து பரிமாற்றம், தகவல் பகிர்வு, அறநூல் அறிதல், இலக்கியம், தத்துவம் என்பன எல்லாமே மொழிபெயர்ப்பு வழியாக சர்வதேச தன்மை பெறுகிறதாம். ராகுல் சாங்கிருத்யாயன் அப்படிங்கிறவர் 1942 ஹஜிராபாக் மத்திய சிறையில் இருந்தபோது வால்காவிலிருந்து கங்கை வரை அப்படிங்கிற நூலை இந்தி மொழியில் எழுதியிருப்பார். அதே 1949 இந்த நூலை கணமுத்தையா அப்படிங்கிறவர் தமிழில் மொழிபெயர்த்து வெளியிட்டிருப்பார். இன்று வரையிலும் வால்காவிலிருந்து கங்கை வரை அப்படிங்கிற நாவல் ஒவ்வொரு தமிழரும் விரும்பி படிக்கும் நூலாக இருக்குது. இதுவரையில் பல பதிப்புகள் வெளிவந்திருக்கான். 1949 கணமுத்தையா, 2016 டாக்டர் என் ஸ்ரீதர் மொழிபெயர்த்திருக்காங்க. அதே 2016 முத்து மீனாட்சி அப்படிங்கிறவங்களும் மொழிபெயர்த்திருக்காங்க. 2018 யூமா வாசுகி இந்த வால்காவிலிருந்து கங்கை வரை அப்படிங்கிற நூலை மொழிபெயர்த்திருக்காங்க. கேமல் அப்படின்னா வடம், அதாவது கயிறுன்னு சொல்கிறாங்க. அதுக்கு இன்னொரு மீனிங் ஒட்டகம், நம்மளுக்கு தெரியும் இது. அதே மாதிரி அண்டர் கிரவுண்ட் ட்ரைனேஜ் அப்படிங்கிற தொடரை மொழிபெயர்ப்பதில் தடுமாற்றம் தான். பாதாள சாக்கடை என்பது போன்றெல்லாம் மொழிபெயர்த்திருக்காங்க. தமிழோடு தொடர்புடைய மலையாள மொழியில் பயன்படுத்திய புதை சாக்கடை என்ற சொல் பொருத்தமாக இருப்பதை கண்டனர். அதையே பயன்படுத்த தொடங்கினர். அப்போ அண்டர் கிரவுண்ட் ட்ரைனேஜ் அப்படின்னா என்னென்னா புதை சாக்கடை. அதுக்கப்புறம் டேல் அப்படின்னா தொலை அப்படின்னு அர்த்தமா. அதை மீனிங்கை வச்சு தான் இது டெலகிராஃபு, டெலிவிஷன், டெலிஃபோன், டெலஸ்கோப், டெலமெட்ரி அப்படின்னு வந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. மொழிபெயர்ப்பை பயன்கலை அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் குலோத்துங்கன் எழுதின பாடல் காசினியில் இன்று வரை அறிவின் மன்னர் கண்டுள்ள கலைகளெல்லாம் தமிழில் எண்ணி பேசி மகிழ்நிலை வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. பாரதியாரோட பாடல்கள் சென்றிடுவீர் 8 திசைக்கும் கலை செல்வங்கள் யாவும் கொணர்ந்திங்கு சேர்ப்பீர் அப்படின்னு சொல்லியிருக்கார். அதே மாதிரி தேமதுர தமிழோசை உலகெல்லாம் பரவும் வகை செய்தல் வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்கார். பிரான்ஸ் தேசிய நூற்கூடத்தில் ஏறக்குறைய 1000 பழைய தமிழ் நூல்களும் ஏடுகளும் கையெழுத்து பிரதிகளும் இருக்கான்.
அதில் சில இந்தியாவில் கிடைக்காத படிகளும் ஏடுகளுமாம். பண்டைய காலத்தில் முதலாக ஐரோப்பியர் யாத்த இலக்கணங்களும் கையெழுத்து பிரதிகளும் இந்நூற்கூடத்தில் இருக்குதாம். இங்கிருந்து தமிழ் நூல்களின் பட்டியலை படித்த பொழுது இன்னும் அச்சிடப்பெறாத நூல்கள் சிலவற்றின் தலைப்பை கண்டேன். மாணிக்கவாசகர் பிள்ளை தமிழ், சரளி புத்தகம், புதுச்சேரி அம்மன் பிள்ளை தமிழ் முதலிய நூல்களும் அங்கு உள அப்படின்னு தனிநாயக அடிகளார் சொல்லியிருக்காரு. நீதி வெண்பா எழுதினது யாருன்னா காப்பா செய்குத்தம்பி பாவலர். கற்றவர் வழி அரசு செல்லும் அப்படின்னு சங்க இலக்கியம் சொல்லியிருக்கு. அதே மாதிரி தோண்டும் அளவு ஊறும் நீர் போல கற்கும் அளவு அறிவும் சுரக்கும் அப்படின்னு திருக்குறளில் சொல்லியிருக்காங்க. இதில் உள்ள பாடல் மனப்பாட பாடல். அருளை பெருக்கி அறிவை திருத்தி மருளை அகற்றி மதிக்கும் தெருளை அறுத்துவதும் ஆவிக்கு அருந்துணையாய் இன்பம் பொருத்துவதும் கல்வி என்றே போற்று அப்படின்னு சொல்லியிருக்காரு. சதம் அப்படின்னா என்னன்னு தெரியும்? 100. அதாவது ஒருவரது புலமையையும் நினைவாற்றலையும் நுண் அறிவையும் யோசிப்பதற்காக ஒரே நேரத்தில் நிகழ்த்தப்படும் 100 செயல்களையும் நினைவில் கொண்டு விடையளித்தல் தான் சதாவதானம். இவர் சதாவதானம் அப்படிங்கிற கலையில் சிறந்து விளங்கியவர் தான் செய்குத்தம்பி பாவலர். அவரோட காலம் 1874 to 1950. கன்னியாகுமரி மாவட்டத்தில் இடலாக்குடி அப்படிங்கிற ஊரை சேர்ந்தவர். 15 வயதிலேயே செய்யுள் ஏற்றும் திறன் பெற்றவர். சீராபுராணத்திற்கு உரை எழுதியிருக்காரு. 1907 மார்ச் 10 சென்னை விக்டோரியா அரங்கத்தில் அறிஞர் பலர் முன்னிலையில் 100 செயல்களை ஒரே நேரத்தில் செய்து காட்டி சதாவதானி அப்படிங்கிற பட்டத்தை பெற்றிருப்பார். இவர் போற்றும் வகையில் இடலாக்குடியில் மணிமண்டபமும் பள்ளியும் இருக்கான். இவரோட அனைத்து நூல்களும் நாட்டுடைமையாக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கடுத்து திருவிளையாடல் புராணம். இது எழுதினது பரஞ்சோதி முனிவர். நம்மளுக்கு கொடுத்துருக்க பாட்டு திரு ஆலவாய் காண்டத்தில் உள்ள பாட்டு. படலம் இடைக்கான் பிணக்கு தீர்த்த படலம். பாண்டிய நாட்டை ஆட்சி புரிந்தவர் என குலேச பாண்டியன் அப்படிங்கிற மன்னன். இவங்க தமிழ் புலமையில் சிறந்திருக்காங்க. கபிலரோட நண்பர் தான் யாருன்னா இடக்காடனர். இவர் தாம் இயற்றிய கவிதையினை மன்னர் முன்பு பாட அதை பொருட்படுத்தாமல் மன்னன் புலவரை அவமதித்தான். மனம் வருந்திய இடைக்காடனார் இறைவனிடம் முறையிட்டார். மன்னனின் பிழையை உணர்த்துவதற்காக இறைவன் கடம்பவன கோவிலை விட்டு நீங்கி வட திரு ஆலவாய் கோவில் சென்று தங்கினார். அதை அறிந்த மன்னர் தன் பிழையை பொறுத்து கொள்ளுமாறு இறைவனை வேண்டி இடைக்காடனாருக்கு சிறப்பு செய்தான். இறைவனும் கோவிலுக்கு திரும்பினான். சொல்லும் பொருளும் பார்த்தோம்னா கேள்வியினான் அப்படின்னா நூல் வல்லான், கேண்மையினான்னா நட்பினான். கேண்மைனா நட்பு தானே. தார்னா மாலை, முடினா தலை, முனிவுனா சினம், அகத்து உவகைனா மன மகிழ்ச்சி, தமர்னா உறவினர், நீபவனம்னா கடம்பவனம், அதுக்கப்புறம் மீனவன்னா பாண்டிய மன்னன், கவரினா சாமரை அதாவது கவரிமானின் முடியில் செய்த விசிறியாகிய அரசர் சின்னம். இதில் மனப்பாட பாட்டு புண்ணியம் புலவீர் யான் இப்போழ்து இடைக்காடனாருக்கு பண்ணிய குற்றம் எல்லாம் பொறுக்க என பரவித் தாழ்ந்தான் நுண்ணிய கேள்வியோரும் மன்ன நீ நுவன்ற சொல்லாம் தண்ணிய அமுதால் எங்கள் கோபத்தி தணிந்தது என்னா. இது மனப்பாட பாடல். நுவன்ற அப்படின்னா சொல்லிய, என்னான்னா அசைச்சொல். இலக்கண குறிப்பு. கேள்வியினான் அப்படின்னா வினையாளனையும் பெயர், காடனும் கபிலனும்னா எண்ணுமை. சொல்லேருளவனுக்கு கவரி வீசிய வில்லேருளவன். ஏடாலும் புலவருக்கொருவர் நாடாளும் மன்னரை காண அரண்மனை சென்றார். களைப்பு மிகுதியால் முரசு கட்டில் கண்ணயர்ந்தார். அரச குற்றமான அச்செயலை செய்த புலவருக்கு தண்டனை வழங்காமல் கவரி வீசினார் மன்னர். உறங்கிய மன்னர் யார்னா மோசிக்கிறனார். கவரி வீசிய மன்னர் யார்னா தகடூர் எரிந்த பெருஞ்சேரல் இரும்பொறை. கண் விழித்த புலவர் மன்னரின் செயலை கண்டு வியந்து பாமழை பொழிந்தார். அந்த பாடல் தான் மாசர விசித்த வார்புரு வல்பின் அப்படின்னு புறநானூறு பாடலில் இருந்திருக்கும். திருவிளையாடல் புராணம் கதைகள் சிலப்பதிகாரம் முதற்கொண்டே கூறப்பட்டு வந்தாலும் பரஞ்சோதி முனிவர் இயற்றிய திருவிளையாடல் புராணம் தான் விரிவும் சிறப்பும் கொண்டதாக இருந்திருக்கு. இதில் 3 காண்டம் இருக்குது, 64 படலம் இருக்குது. 3 காண்டம் மதுரை காண்டம், கூடர் காண்டம், திரு ஆலவாய் காண்டம். மதுரை காண்டத்தில் 18 படலமும்
கூடர் காண்டத்தில் 30 படலமும், திரு ஆலவாய் காண்டத்தில் 16 படலமும், மொத்தம் 64 படலங்கள் வந்து இருக்குது. பரஞ்சோதி முனிவர் வந்து திருமறைக்காடு அதாவது வேதாரண்யத்தில் வந்து பிறந்திருப்பார். இவரோட காலம் பார்த்திங்கன்னா 17ஆம் நூற்றாண்டு. இவர் வந்து சிவபக்தி மிக்கவராக இருந்திருக்காரு. இவர் இயற்றிய வேறு நூல்கள் என்னென்னா வேதாரண்ய புராணம், திருவிளையாடல் போற்றி கலிவன்பா, மதுரை பதிற்று 10 அந்தாதி. முன் தோன்றிய மூத்தகுடி தூத்துக்குடி மாவட்டத்தில் உள்ள கொற்கையை வந்து ஐங்குறுநூறில் வந்து சொல்லியிருப்பாங்க. கொற்கை கோமான் கொற்கையம் பெருந்துறை அப்படின்னு ஐங்குறுநூறில் வந்து சொல்லியிருக்காங்க. அதுக்கடுத்து இலக்கணம் வந்து வினா, விடை வகைகள், பொருள்கோள். இப்போ வினா வகை பார்த்தோன்னா 6 வகைப்படும் வினா. என்னன்னா அறிவினா, அறியா வினா, ஐய வினா, கொளல் வினா, கொடை வினா, ஏவல் வினா. இப்போ அறிவினா அப்படின்னா என்னென்னா தன் விடை அறிந்திருந்தும் அவ்விடை பிறருக்கு தெரியுமா என்பதை அறியும் பொருட்டு வினவுவது. எக்ஸாம்பிள் வந்து மாணவரிடம் இந்த கவிதையின் பொருள் யாது அப்படின்னு ஆசிரியர் வந்து கேட்குறது. அறியா வினா அப்படின்னா தான் அறியாத ஒன்றை அறிந்து கொள்வதற்காக வினவுவது தான் அறியா வினா. எக்ஸாம்பிள் வந்து ஆசிரியரிடம் இந்த கவிதையின் பொருள் யாது அப்படின்னு மாணவர் வந்து கேட்கிறது. ஐய வினா அப்படின்னா என்னென்னா ஐயம் நீங்கி தெளிவு பெறுவதற்காக கேட்கப்படுவது. இச்செயலை செய்தது மங்கையா மணிமேகலையா என வினவுதல். கொளல் வினா அப்படின்னா என்னென்னா தான் ஒரு பொருளை வாங்கி கொள்ளும் பொருட்டு உணவுவது. ஜெயகாந்தன் சிறுகதை இருக்கிறதா என்று நூலகரிடம் வந்து வினவுவது. கொடை வினா அப்படின்னா என்னென்னா பிறருக்கு ஒரு பொருளை கொடுத்து உதவும் பொருட்டு வினவுவது. என்னிடம் பாரதிதாசன் கவிதைகள் 2 படிகள் உள்ளன. உன்னிடம் பாரதிதாசனின் கவிதைகள் இருக்கிறதா என்று கொடுப்பதற்காக வினவுவது. ஏவல் வினா அப்படின்னா என்னென்னா ஒரு செயலை செய்யுமாறு ஏவுதற் பொருட்டு வினவுவது. அதாவது வீட்டில் தக்காளி இல்லை, நீ கடைக்கு செல்கிறாயா என்று அக்கா தம்பியிடம் வினவி வேலை செல்லுதல். இதை நன்னூல் வந்து எப்படி சொல்லியிருக்குன்னா நன்னூல் வந்து அறிவு, அறியாமை, ஐயுறல், கொளல், கொடை, ஏவல் தரும் வினா ஆறும் இழுக்கார் அப்படின்னு நன்னூலர் வந்து சொல்லியிருக்கு. அதே மாதிரி விடை வந்து 8. அதை எப்படி சொல்லியிருக்குன்னா சுட்டு, மறை, நேர், ஏவல் வினாதல், உற்றது உரைத்தல், உருவது கூறல், இனமொழி என்னும் எண் இறையுள் இறுதி நிலவிய 5ம் அப்பொருண்மையின் நேர்வ அப்படின்னு நன்னூல் வந்து சொல்லியிருக்கு. இப்போ பார்த்தோன்னா சுட்டு விடை, மறை விடை, நேர் விடை, ஏவல் விடை, வினா எதிர் வினாதல் விடை, உற்றது உரைத்தல் விடை, உருவது கூறல் விடை, இனமொழி விடை அப்படின்னு விடை வந்து 8 வகைப்படும். அதில் ஃபஸ்ட்டு 3 அதாவது சுட்டு விடை, மறை விடை, நேர் விடை இது வந்து வெளிப்படை விடைகள் அப்படின்னு சொல்கிறாங்க. பின்னாடி உள்ள 5 அதாவது ஏவல் விடை, வினா எதிர் வினாதல் விடை, உற்றது உரைத்தல் விடை, உருவது கூறல் விடை, இணைமொழி விடை இது எல்லாம் வந்து குறிப்பு விடைகள் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ ஃபஸ்ட்டு வந்து சுட்டு விடை அப்படின்னா சுட்டி கூறும் விடை. கடை தெரு எங்குள்ளது என்ற வினாவிற்கு இப்பக்கத்தில் உள்ளது என்று கூறல். மறைவிடை அப்படின்னா என்னென்னா மறுத்து கூறும் விடை. கடைக்கு போவாயா அப்படிங்கிற கேள்விக்கு போக மாட்டேன் அப்படின்னு சொல்கிறது. நேர்விடை அப்படின்னா என்னென்னா உடன்பட்டு கூறும் விடை. கடைக்கு போவாயா அப்படிங்கிற கேள்விக்கு போவேன் அப்படின்னு சொல்கிறது. ஏவல் விடைனா மாட்டேன் என்று மறுப்பதை ஏவுதலாக கூறும் விடை. இது செய்வாயா என வினவிய போது நீயே செய் அப்படின்னு சொல்கிறது. வினா எதிர் வினாதல் விடை அப்படின்னா என்னென்னா வினாவிற்கு விடையாக இன்னொரு வினாவை கேட்பது. என்னுடன் ஊருக்கு வருவாயா அப்படிங்கிற வினாவிற்கு வராமல் இருப்பேனா என்று கூறுவது. உற்றது உரைத்தல் விடைனா வினாவிற்கு விடையாக ஏற்கனவே நேர்ந்ததை கூறல். நீ விளையாடவில்லையா என்ற வினாவிற்கு கால் வலிக்கிறது என்று உற்றதை உரைப்பது. உருவது கூறல் விடை அப்படின்னா வினாவிற்கு விடையாக இனிமேல் நேர்வதை கூறுவது. நீ விளையாடவில்லையா என்ற வினாவிற்கு கால் வலிக்கும் அப்படின்னு சொல்கிறது. இனமொழி விடை அப்படின்னா என்னென்னா வினாவிற்கு விடையாக இனமான மற்றொன்றை விடையாக கூறுவது. உனக்கு கதை எழுத தெரியுமா என்ற வினாவிற்கு கட்டுரை எழுத தெரியும் அப்படின்னு சொல்கிறது. பொருள்கோள் செய்யுளில் வந்து சொற்களை பொருளுக்கு ஏற்றவாறு சேர்த்தோ மாற்றியோ பொருள் கொள்ளும் முறைக்கு தான் பொருள்கோள் அப்படின்னு சொல்லுவாங்க. பொருள்கோள் வந்து 8 வகைப்படும். அது என்னென்னா ஆற்றுநீர் பொருள்கோள், மொழிமாற்று பொருள்கோள், நிரல் நிறை பொருள்கோள், விற்பூட்டு பொருள்கோள், தாப்பிசை பொருள்கோள், அலமரி பாப்பு பொருள்கோள், கொண்டு கூட்டு பொருள்கோள், அடிமறி மாற்று பொருள்கோள். இதில் வந்து இப்போ ஆற்று நீர் பொருள்கோளும் நிரல் நிறை பொருள்கோளும் கொண்டு கூட்டு பொருள்கோளும் வந்து கொடுத்துருக்காங்க. இப்போ ஆற்று நீர் பொருள்கோள் அதோட எக்ஸாம்பிள் வந்து சொல்லரும் சூழ்பசும்
பாம்பின் தோற்றம்போல் மெல்லவே கரு இருந்து ஈன்று மேலலார் செல்வமே போல்தலை நிறுவித் தேர்ந்த நூல் கல்விசேர் மாந்தரின் இறைஞ்சி காய்ந்தவையே. இது என்னென்னா சிவகந்தமணியோட பாடல். அணி ஆற்று நீர் பொருள்கோள். அதாவது பாடலோட தொடக்கமும் முடியும் ஆற்று நீர் போல் நேராகவே பொருள் தள்ளுமா. அந்த மாதிரி தந்ததுன்னா அதை ஆற்று நீர் பொருட்கோள் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை நன்னூல் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, மற்றைய நோக்காது அடிதோறும் வான்பொருள் அற்று அற்று ஒழுகும் அஃது யாற்று புனலே அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கடுத்து நிரல் நிறை பொருள்கோள். நிரல் நிறை பொருள்கோள்னால் செய்யுளில் சொற்கள் முறை பிறழாமல் நிறையாக, அதாவது வரிசையாக அமைந்து வருவது தான் நிரல் நிறை பொருள்கோள். இது முறை நிரல் நிறை பொருள்கோள், எதிர் நிரல் நிறை பொருட்கோள் 2 வகையாக பிரிக்கிறாங்க. இப்போ முறை நிரல் நிறை பொருள்கோள் அப்படின்னா என்னென்னா, செய்யுளில் எழுவாயாக அமையும் பெயர் சொல்லை அல்லது வினைச்சொற்களை வரிசையாக நிறுத்தி அவை ஏற்கும் பயனிலைகளையும் அவ்வரிசைப்படியே நிறுத்தி பொருள் கொள்ளுதல் தான் முறை நிரல் நிறை பொருள்கோள். எக்ஸாம்பிள் அன்பும் அறனும் உடைத்தாயின் இல்வாழ்க்கை பண்பும் பயனும் அது. இது முறை நிரல் நிறை பொருள்கோளாம். இதில் அன்பு அரண் அப்படிங்கிற 2 சொல்ல வரிசைப்படுத்தி அதுக்கு விளைவுகளான பண்பு பயன் என்று வரிசைப்படுத்தியிருக்காங்களாம். அவற்றை இல்வாழ்க்கையில் பண்பு அன்பு என்றும் அதன் பயன் அரண் என்றும் பொருள் கொள்ள வேண்டுமா. எனவே அன்புக்கு பண்பும் அறத்துக்கு பயனும் பயனிலையாக நிரல் நிறையாக நிறுத்தி பொருள் கொள்வதால் இப்பாடல் முறை நிரல் நிறை அணி பொருள்கோள் அப்படின்னு சொல்கிறாங்க. எதிர் நிரல் நிறை பொருள்கோள் அப்படின்னா செய்யுளில் எழுவாய்களை வரிசைப்படுத்தி அவை ஏற்கும் பயனிலைகளை எதிர் கொண்டு பொருள் கொள்ளுதல் எதிர் நிரல் நிறை பொருள்கோள் அப்படி சொல்கிறாங்க. விலங்கோடு மக்கள் அணையர் இலங்கு நூல் கற்றாரோடு ஏனையவர். இது எதிர் நிரல் நிறை பொருள்கோளாம். கொண்டு கூட்டு பொருள்கோள் அப்படின்னா என்னென்னா, செய்யுளில் பல அடிகள் சிதறி கிடக்கும் சொற்களை பொருளுக்கு ஏற்றவாறு ஒன்றோடு ஒன்று கூட்டி பொருள் கொள்வது தான் கொண்டு கூட்டு பொருள்கோளாம். ஆழத்து மேல குவளை குளத்து வாளின் நெடிய குரங்கு அப்படின்னு மயிலைநாதர் பாடியிருக்காரு. இது கொண்டு கூட்டு பொருள்கோளாம். இந்த பாடலில் ஆழத்து மேல் குவளை அப்படிங்கிற குளத்தின் வாளில் நெடிய குரங்கு அப்படின்னு பொருள் கொண்டால் பொருத்தமற்றதாகிவிடும். இதில் ஆழத்து மேல குரங்கு குளத்துல குவளை அப்படின்னு கருத்தை கொண்டு அங்கும் இங்கும் கொண்டு பொருட்களை அமைத்திருப்பதால் இது கொண்டு கூட்டு பொருட்கோள் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி யாப்படி பலவினும் கோப்புடை மொழிகளை ஏற்புளி இசைப்பது கொண்டு கூற்றே அப்படின்னு நன்னூலார் சொல்லியிருக்காங்க. புக் பேக். மகாபாரதம் தமிழ் படுத்தும் மதுராபுரி சங்கம் வைத்து அப்படிங்கிற சின்னமனூர் செப்பேட்டி எதை பற்றி சொல்லுதுன்னா, சங்க காலத்தில் மொழிபெயர்ப்பு இருந்ததை பற்றி சொல்லும். அருந்துணை என்பதை பிரித்தெழுதுனா அருமை ப்ளஸ் துணை. இங்கு நகர பேருந்து நிற்குமா அப்படிங்கிற என்று வழிபோக்கர் கேட்பது அறியா வினா. அதோ அங்கு நிற்கும் என்று மற்றொருவர் கூறுவது சுட்டு விடை. அருளை பெருக்கி அறிவை திருத்தி மருளை அகற்றி மதிக்கும் தெருளை அப்படிங்கிற பாடல் குறிப்பிடுவது கல்வி. இடைக்காடனாரோட பாடலை இகழ்ந்தவர் மன்னன். இடைக்காடனாரிடம் அன்பு வைத்தவர் இறைவன். முயற்சி திருவினை ஆக்கும், முயற்சியின்மை இன்மை புகுந்துவிடும் அப்படிங்கிறது ஆற்று நீர் பொருள்கோள். கற்கை நன்றே கற்கை நன்றே பிச்சை புகினும் கற்கை நன்றே அப்படின்னு சொன்னது வெற்றி வேர்க்கை அப்படிங்கிற நூல். வள்ளுவன் தன்னை உலகினுக்கே தந்து வான்புகழ் கொண்ட தமிழ்நாடு நெஞ்சை அள்ளும் சிலப்பதிகாரம் என்றோர் மணியாரம் படைத்த தமிழ்நாடு. இது சொன்னது பாரதியார். அதே மாதிரி அறைக்குள் யாழிசை ஏதென்று சென்று எட்டி பார்த்தேன் பேத்தி நெட்டுரு பண்ணினால் நீதி நூல் திரட்டையே அப்படின்னு பாரதிதாசன் சொல்லியிருப்பார். எம்பலம்னா சின்னம், இன்டலெக்சுவல்னா அறிவாளர், திசிஸ்னா ஆய்வேடு, சிம்பாலிசம்னா குறியீட்டியல். சிறந்த சிறுகதை 13 தமிழில் வள்ளிக்கண்ணன். குட்டி இளவரசன் தமிழில் வே. ஸ்ரீராம். ஆசிரியரின் டைரி தமிழில் MP அகிலா.